செம்பருத்தி தொடர் நாம எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ரொம்பவே பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அருணாச்சலம் அங்க நடக்கிறதெல்லாம் வீடியோ கால் மூலமா நந்தினிக்கு காட்டிட்டு இருக்கிறத அகிலாண்டேஸ்வரி பார்த்த உடனே மாட்டினடா பம்பரகட்டு மண்டையாங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்பவே குஷியா இருந்தாங்க. அகிலாண்டேஸ்வரி யாருக்கு போன் பண்றீங்கன்னு கேட்குவாங்கன்னு எதிர்பார்த்த மாதிரியே அகிலாண்டேஸ்வரியும் அருணாச்சலம் கிட்ட யாருக்கு வீடியோ கால் பண்ணி இங்க நடக்கிறதெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க எனக்கு காட்டுங்கன்னு கேக்குறாங்க. அருணாச்சலம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது மித்ரா ஊடால புகுந்து சமாளிக்க ட்ரை பண்றாங்க. போன்ல என்னோட ஃப்ரெண்டு தான் பேசினா, என்னோட நிச்சயதார்த்தத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால தான் வீடியோ கால் பண்ணேன்னு எவ்வளவு சமாளிக்க ட்ரை பண்ணாலும் அகிலாண்டேஸ்வரி அதை நம்புற மாதிரி இல்ல. உன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணு, நான் அவகிட்ட பேசணும், வீடியோ கால் பண்ணுன்னு சொன்ன உடனே மித்ரா கேங்கும் நந்தினியும் மாட்ட போறாங்கன்னு எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நந்தினி ரொம்பவே உஷாராயிட்டு அகிலாண்டேஸ்வரி போன் வாங்கும்போது கட் பண்ணிட்டு மறுபடியும் கால் பண்ணும்போது போனை கொண்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. அகிலாண்டேஸ்வரி அதை நம்பிட்டு பாமா வெடிப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில பிஜ்லி பட்டாசா போயிடுச்சு. இது எல்லாத்தையும் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்க பார்வதி மித்ரா ஏதோ தப்பு பண்றா, அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்வதி நேத்து மித்ராவை வெறுப்பேத்தின மாதிரி இன்னைக்கும் மித்ரா முன்னாடி போயிட்டு ஆதி வாங்கி கொடுத்த மல்லிப்பூவை நீ கிடைக்க விடாம பண்ணணும்னு நினைச்ச, ஆனா அது என் கைக்கே வந்து சேர்ந்துருச்சு பத்தியாங்கிற மாதிரி ரொம்பவே நக்கலா பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆதியும் ஒரு ஓரமா நின்னு மித்ரா பார்வதி சண்டையை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. மனுஷ முகத்துல என்ன ரியாக்ஷன் வருதுன்னு தெரியாதால நாமளா அதை ரொமான்ஸ் நினைச்சுப்போம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாளையத்தம்மன் காலத்துல இருந்து அப்டேட் ஆகாத பார்வதியோட அப்பா இன்னமும் கையில விளக்கெத்துக்கிட்டு என் பொண்ணோட கல்யாணம் நல்லா நடக்கணும் அதனால வேண்டுதல் செய்யறேன்ட்டு கோயில் முழுக்க முட்டி போட்டு நடந்து வராரு. அது மட்டும் இல்லாம பார்வதியோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதே மாதிரி தினமும் இவரு முட்டி போட்டு கோயில சுத்தி வர போறதாகவும் அப்படிதான் வேண்டிக்கிட்டு இருக்கிறதாகவும் அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்றாரு. இந்த சீன்லாம் வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டாங்க, புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க, அட்லீஸ்ட் அந்த வேண்டுதலையாவது அப்டேட் பண்ணுங்கிற மாதிரி தான் பாக்குற எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்நிலையில பார்வதி அப்பாவோட வேண்டுதலும் வீண் போகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டுக்கு வந்த ஆதி பார்வதியோட திங்ஸ் எல்லாம் ஏற்கனவே சேவ் பண்ணிச்சிருந்தாருல, அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அகிலாண்டேஸ்வரி கிட்ட கொடுத்து நான் பார்வதி தான் லவ் பண்றேன், பார்வதி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் தம்பி கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட அரவிந்தும் ஷாமும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏற்கனவே ஷாம் தான் பார்வதியை பத்தி அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்ல சொல்லி ஆதியை ரொம்பவே கம்பல் பண்ணாரு. இது எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லி இருக்கணும்னு, அதுக்கான டைம் இப்ப இல்லைன்னு ஆதியை ஷாம் ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஷாம் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அதை கேட்காத ஆதி அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்லியே தீருவன்ட்டு வெளியே போறாரு. கதையில ஒரு பெரிய ட்விஸ்டா இது எல்லாத்தையும் வெளியில இருந்து ஆதியோட அப்பா கேட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே ஷாம், அரவிந்த், ஆதின்னு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஆதியோட அப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாரா? அப்படி கேட்டுட்டு இருந்தா அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குங்கிறத கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. செம்பருத்தி தொடர்பான மேலும் அப்டேட்ஸ்க்கு எங்களோட இணைஞ்சிருங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.